கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த 3 மாதங்களையும் கடந்து 4வது மாதத்தை காண்படியாக செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நாளும் நாம் பெரிய வெள்ளியை ஆராதிக்க இருக்கிறோம். ஆகவே இது வாக்குத்தத்த ஆராதனையாக இருந்தாலும் கூட ஆண்டவருடைய சிலுவை நினைப்பது நல்லது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய குருசின் பாடுகளை நினைப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் ஆண்டவருக்காகவே வாழ்வோம், ஆண்டவருக்காகவே பணி செய்வோம். அது மாத்திரமல்ல, அந்த நம்முடைய ஜபத்தை கேட்கிறதும் கல்வாரி தான். கல்வாரியை குறித்த ஒரு படம். சிலுவை கடிவாளம்
யோபுவின் புத்தகம், யோபுவின் சரித்திரம் 42ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனம் வரை ஆளுக்கு ஒவ்வொரு வசனமாக வாசிக்கலாம். யோபு 42ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை ஆளுக்கு ஒவ்வொரு வசனமாக வாசிக்கலாம். ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, இப்போது கூட நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக உங்கள் நாமத்தில் கூடி உம்மை துதித்து பாடி உம்மை ஆராதிக்க முடியாகும். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க முடியாகும். இந்த அருமையான ஆசீர்வாதமான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ பேசும் அப்பா, நாங்கள் கேட்கிறோம். நீ பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை திறக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தாரும். இயேசுவின் இனிய நாமத்திலே என்று கேட்டுக்கொள்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த லெந்து நாட்களிலே நாம் யோபுடைய சரித்திரத்தை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியாய் இருப்பதினாலே இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தந்து தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு கொடுப்பதற்கு முன்பாக ஒரு வசனம், இந்த யோபிலிருந்தே ஒரு வசனத்தை வாசித்து அதன் பிறகு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்க கேட்ட யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபுக்கு இரண்டத்தனையாய் கர்த்தர் அவருக்கு தந்தருளினார். இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம் சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அருளுக்கு திருப்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவார். இன்றைக்கே தருவேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இதற்காக இன்றைக்கு நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய வாக்கு தவறாது. அவர் சொன்னபடி நடக்கும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட இருக்கும். சகலத்தையும் தமது வார்த்தையினாலே உண்டாக்கினார். வானத்தையும் பூமி எல்லாவற்றையும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை சொன்னார். அவர் சொல்ல 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 அப்படியே எல்லாம் உண்டாகிவிட்டன. இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இரட்டிப்பான நன்மையை தருவேன். என்றைக்கோ அல்ல, இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அருளுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அநேக வாக்குத்தத்த வசனங்கள், தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் நமக்கு கட்டளை கொடுத்து
அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். எப்போதுமே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஆசீர்வாதம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய 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 ஒவ்வொரு படியாக எடுத்து கால் எடுத்து வைக்க 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 கீழ்ப்படிய 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 நம்ம மேல போய் விடுகிறோம். ஆசீர்வாதம் உயர்வை நமக்கு வைத்திருக்கிறார். நான் கீழ்ப்படிய மாட்டேன் சார், ஆசீர்வாதம் மட்டும் வேணும் என்று அநேகர் நினைக்கிறார்கள். கர்த்தர் வழியை வைத்திருக்கிறார். இதுதான் வழி, வேற வழி இல்லை. குறுக்கு வழி இருக்கிறது, அது சாத்தானுடைய வழி. குறுக்கு வழியில பணக்காராயிடலாம், குறுக்கு வழியில பெரிய பணக்காரர்களுக்கு இந்த உலகத்தில் நிறைய வழிகள் சாத்தான் வைத்திருக்கிறான். அது கர்த்தருடைய வழி அல்ல. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு, அவைகளெல்லாம் மரண வழிகள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகினால கர்த்தர் நமக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியில்தான் நமக்கு கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகினால கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நமக்கு நன்மையை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதுவும் வெறும் நன்மை அல்ல, இரட்டிப்பான நன்மை, டபுள் மடங்கு ஆசீர்வாதம், டபுள் பிளெஸிங். நம்முடைய வாழ்க்கையில இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கே கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கே கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கே நாம் கீழ்ப்படுத்தி விட வேண்டும். என்றைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அன்றைக்கே நாம், என்றைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்து விடுகிறோமோ அன்றைக்கே கர்த்தர் நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவதாக வாக்கு கொடுக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அருளுக்கு திரும்புங்கள். சிறைகள், பாவத்தில் வாழ்கிற அனைவரும் சிறையில் இருக்கிறோம். இயேசு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 8, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாவம் செய்கிற எவனும், அது யாராக இருந்தாலும் சரி, அது பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, சிறிய மனிதனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, உயர்ந்த ஜாதி என்று சொல்கிறவனாக இருந்தாலும் சரி, தாழ்ந்த ஜாதி என்று சொல்கிறவனாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். நாம் எந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த பாவத்துக்கு நாம் அடிமை என்று கர்த்தர் இயேசு சொல்கிறார். சிறையிலே அடிமையாக, சிறை கைதிகளாக இருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகள் நம்ம பாவத்தில் வாழ்கிற நம்மை சிறை கைதிகள், அடிமைகள் என்று தேவன் சொல்கிறார். என்ன அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? அருளுக்கு திருப்புங்கள், மனம் திருப்புங்கள், அந்த பாவத்தை விட்டு திருந்தி விடுங்க. எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அந்த பாவத்திலிருந்து நாம் திருந்தி விட வேண்டும். தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன், அங்கே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான். ஆசீர்வாதம்
பாவத்தை விட்டுவிட வேண்டும், மனம் திரும்பிவிட வேண்டும், கர்த்தரிடத்திலே வந்துவிட வேண்டும். அரணுக்கு திரும்புங்கள் என்றால் அரண் இயேசுவை குறிக்கிறது. தேவன் தான் தேவன் என் அரண், என் கோட்டை என்றெல்லாம் சொல்கிறார். அருளுக்கு திரும்புங்கள், தேவனிடத்தை திரும்புங்கள், இயேசுவிடத்தை திரும்புங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அங்கே ஆண்டவர் அழைக்கிறார். மனம் திரும்புகிறவரை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. என்னிடத்திலே வருகிறவரை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று கர்த்தர் இயேசு சொல்கிறார். மனம் திரும்பி ஆண்டவருக்கு வர வேண்டும். மனம் திரும்பாமலே ஆண்டவருக்கு வந்தால் பிரயோஜனமில்லை. அநேகர் மனம் திரும்பாமலேயே, பாவத்தை விடாமலேயே அங்கே கர்த்தரிடத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்று இந்த உலகத்தில் நாம் நினைக்கிற அநேக வசதிகள், பணம், எல்லாருக்குமான தேவைகள் எல்லாம் ஆசீர்வாதம் அது தேவன் மூலமாக வரும், பிசாசின் மூலமாக வரும். பிசாசின் மூலமாய் வருவது அந்த தவறான வழிகளிலே, தேவன் மூலமாய் வருவது தேவனுடைய வழியிலே. தேவனுடைய வழி என்ன? மனம் திரும்பும் போது, கீழ்ப்படியும் போது, கர்த்தரத்தை வந்துவிடும் போது, பாவத்தை விட்டுவிடும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவதாக பார்த்துக் கொடுக்கிறார். ஆகினாலே அவர் சொல்கிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அருளுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாருக்கும் நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். நம்ம எல்லாருமே அப்படித்தான் விரும்புகிறோம். எனக்கு வசதி வேண்டும், பணம் இல்லை, கஷ்டப்படுகிறேன், வசதி இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றுதான் நாம் எல்லாருமே விரும்புகிறோம். நானும் அப்படித்தான் விரும்புகிறேன், நம்ம எல்லாருமே அப்படித்தான் விரும்புகிறோம். ஆனால் கர்த்தர் அதற்கு ஒரு வழியை சொல்கிறார். கர்த்தர் அந்த வழியை சொல்லும்போது அதற்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஆசீர்வாதம், டபுள் மடங்கு பிளஸிங் கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே யோபுடைய வாழ்க்கையில அவர் ஆசீர்வாதமாக வாழ்ந்தார், வசதியாக வாழ்ந்தார், பெரிய பணக்காரனாக வாழ்ந்தார். அந்த ஊர் தேசத்திலேயே பெரிய பணக்காரன் யோபுதான். அவ்வளவு பெரிய பணக்காரன். பணக்காரன் மட்டுமல்ல, அவர் பக்தியானவன் கூட. அநேக பணக்காரனாக இருப்பார்கள், ஆனால் பக்தியாக இருக்க மாட்டார்கள். சிலர் பக்தியாக இருப்பார்கள், வசதியாக பணக்காராக இருக்க மாட்டார்கள், ஏழையாக இருப்பார்கள். ஆனால் யோபு அப்படி அல்ல. பணக்காரனாகவும் இருந்தான், அதே நேரத்தில் பக்தியாகவும் இருந்தான், தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொல்லாப்புக்கு விலகுகிறவன். பொல்லாப்புக்கு அவனிடத்தில் இடமில்லை. யோபுடைய வாழ்க்கையிலே பொல்லாப்புக்கு, பாவத்துக்கு யோபுடைய வாழ்க்கையில இடமில்லை. பாவத்துக்கு விலகுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றால் அதான் அர்த்தம். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். யோபுவை குறித்து தேவன் கொடுத்த சாட்சி அல்ல, தேவனுக்கு பயப்படுகிறவன். தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றால் என்ன அர்த்தம்? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நாம் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான தீமையும் வைத்திருக்க கூடாது. ஒரு பாவத்தினுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்க கூடாது. எல்லா பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்திருக்க வேண்டும். ஒரு சின்ன பாவத்தை கூட நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்க கூடாது. ஒரு சின்ன பாவம் இருந்தாலும் சரி, அது நமக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு விஞ்ஞானி அங்கே ஒவ்வொன்றாக புதிதாக கண்டுபிடிக்கிறானோ,
அதுபோல நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில இன்னும் என்ன பாவம் இருக்கிறது, இன்னும் என்ன பாவம் இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து பார்த்து எல்லா பாவங்களிலிருந்தும் நாம் விடுதலை அடைந்து விட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகவில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். அப்போஸ்தலன் பவுல் எப்படி சொல்கிறார்? என்னுடைய வாழ்க்கையில யாதொரு குற்றத்தையும் நான் அறியேன். எல்லாத்திலிருந்தும் விடுதலை அடைந்தவராக அவர் எப்போதும் வாழ்ந்தார். எந்த பாவத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் விட்டு வைக்கவில்லை. எல்லாத்தையும் விடுதலை அடைந்து விட்டார். எல்லாத்திலிருந்தும் விடுதலை அடைந்தவராக சொல்கிறார். அதனாலே நான் நீதிமானாக இல்லை என்று அவர் சொல்கிறார். அதனாலே நான் நீதிமானாக, தேவன் தான் நம்மை நீதிமானாக்குகிறவர். நான் இடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியேன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய அறிவுக்கு எட்டினபடி, என்னுடைய அறிவுக்கு தெரிந்தபடி எந்த பாவத்தை நாம் என் வாழ்க்கையில விட்டு வைக்கவில்லை. ஆண்டவர் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். 100க்கு 100 உண்மை, 100க்கு 100 பரிசுத்தம் கர்த்தருடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். எந்த ஒரு சிறு பாவத்தை கூட நாம் வாழ்க்கையிலே அனுமதிக்க கூடாது. இது பரவாயில்லை, அது பரவாயில்லை, இதெல்லாம் ஒரு பாவமா, உலகத்தில் யாரும் செய்யாத பாவமா, நாமும் செய்யலாம் என்று நாம் எந்த ஒரு பாவத்திற்கும் இடம் கொடுக்காமல், எப்பொழுது ஒரு பாவம் என்று நாம் அறிந்தோமோ உடனே அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். நாளைக்கு இன்னொரு பாவம் ஏதாவது நமக்கு தென்படும், அப்போது அதையும் ஜெயித்து அதிலிருந்து விடுதலை அடைந்து விட வேண்டும். இன்னும் அடுத்த நாள் இன்னொரு பாவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார், நாம் உணர்த்தி காட்டுவார். அப்போது அந்த பாவத்திலிருந்து அன்றைக்கு அப்பப்போது நம்முடைய வாழ்க்கையை காணப்படுகிற பாவங்களை நம்மை விட்டு அகற்றிவிட வேண்டும். நமக்கு முன்பாக எந்த ஒரு பாவத்தையும் விட்டு வைக்க கூடாது. அப்போதுதான் ஆசீர்வாதம். யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த சாட்சி, யோபு உண்மையுள்ளவன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறவன். யோபுவை போல உலகத்தில் ஒருவரும் இல்லை. உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரிலும் தேவன் ஒரே ஒரு மனிதனை பார்த்தார். அவன்தான் உண்மையுள்ளவன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறவன். அவனை போல பூமியிலே ஒருவனே இல்லை, அவன் ஒருவன் தான். எந்த அளவுக்கு தேவன் தெரிந்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனே பிசாசு கண் வைத்தான். ஆனால் யோபுவை பிசாசினால் ஒன்றும் செய்ய முடியாது. என்றால் யோபுவை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்திருந்தார். யோபுவை சுற்றி மட்டுமல்ல, நம்ம எல்லாரையும் சுற்றியும் தேவனுடைய பிள்ளைகள் அனைவரையும் சுற்றி தேவன் வேலி அடைத்திருக்கிறார். பிசாசு நம்ம கிட்ட நெருங்க முடியாது. நம்மை ஒவ்வொருவரை சுற்றியும் தேவன் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அதனால பிசாசு நெருங்க முடியாது, கிட்ட வர முடியாது. அதனால தான் பிசாசு தேவனிடத்தில் சென்று பரலோகத்துக்கே போய்விட்டான். பரலோகத்துக்கே போய் தேவனிடத்தில் சென்று அங்கே யோபுவை சோதிக்க முடியாது உத்தரவு கேட்டுக்கொண்டான், பர்மிஷன் வாங்கி கொண்டு வந்தான். அதுதான் யோபுவை சோதிக்க முடிந்தது. மற்றபடி யோபுவை பிசாசு தொடவே முடியாது. யோபுவை மட்டுமல்ல,
நம்மையும் கூட பிசாசு தொடவே முடியாது. நம்ம கிட்ட பிசாசு நெருங்க முடியாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் நீதிமான்கள். நம்முடைய பாவங்களை என்றைக்கு இயேசுவிடம் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டோமோ அன்றைக்கே தேவன் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து விட்டார், நம்மை நீதிமான்களாக்கி விட்டார், நம்மை பரிசுத்தவான்களாக்கி விட்டார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகினாலே நம்மை சுற்றி தேவன் வேலி அடைந்து வைத்திருக்கிறார். ஆகினாலே பிசாசு நம்ம கிட்ட நெருங்க முடியாது. அவ்வளவு அந்த அளவுக்கு தேவன் நம்மை அங்கே பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசுக்கு அது பொறுக்காது. இவரை எப்படியாவது பாவத்தை விழத்தள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனத்தை உத்தரவு வாங்கிக் கொண்டு பர்மிஷன் வாங்கிக் கொண்டு யோபுவை சோதித்தார். சோதித்த போது எல்லாம் போய்விட்டது. வயலெல்லாம் சுட்டரிக்கப்பட்டது. ஆடுவான மிருகஜீவன்களெல்லாம் எதிரிகளாலே ஓட்டிக்கொண்டு போகப்பட்டது. தன்னுடைய 10 பிள்ளைகளும் ஒரே நாளிலே செத்து விட்டார்கள். வரிசையாக 10 பிணங்கள் கிடத்தப்பட்டு இருக்கின்றன. இதோடு பிசாசு நிறுத்தினானா? இல்லை. அங்கே யோபு சரீரம் முழுவதும் கொப்பளங்கள், வியாதி, உள்ளங்காலிலிருந்து உச்சத்தலை வரைக்கும் வியாதி, அங்கே கொப்பளங்கள், ஓட்டை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தான். எலும்பு தோலுமாகிவிட்டான். எலும்பு தோல், அதற்கு இடையில் இருக்கிற சதை இல்லை, போய்விட்டது. அப்படிப்பட்ட வியாதி, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவனை நாம் என்ன சொல்லுவோம்? இவன் எவ்வளவு பாவம் செய்திருக்கலாமல் இவ்வளவு கஷ்டங்கள் இவனுக்கு வந்திருக்கிறது என்றுதான் யாராக இருந்தாலும் சொல்வார்கள். இவன் அதிகமாக பாவத்தை செய்தவன், ரொம்ப மோசமான மனிதன், ரொம்ப பாவம் செய்தபடினால்தான் இவ்வளவு கஷ்டங்கள் இவனுக்கு வந்துவிட்டது. நாம் என்ன நினைக்கிறோம்? உலகத்தில் இருக்கிற வசதிகளை வைத்து, ஆசீர்வாதத்தை வைத்து ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலைமையை நாம் தீர்க்கிறோம். அது தவறானது, தவறான தீர்ப்பு. அது வேதத்துக்கு புறம்பான தீர்ப்பு. பணக்காரனா இருந்தா அவர் ரொம்ப பக்திவான், அவர் ரொம்ப பரிசுத்தவான் என்று நினைக்கிறோம். இந்த ஒரு மனிதன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தால் அவன் ரொம்ப பாவி, அவன் ரொம்ப மோசமானவன், அதனால்தான் இப்படி கஷ்டப்படுகிறான், இப்படித்தான் நாம் தீர்க்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. தேவன் உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அதிகமாக கஷ்டம் வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அங்கே சொன்ன வசனம் தான் சங்கீதம் 34. சங்கீதம் 34:19 வாசிங்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். மற்றவர்களுக்கு வருகிற துன்பத்தை காட்டிலும் நீதிமான்களாகிய நமக்கு அதே துன்பங்கள் வரும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அதனால்தான் யோபுக்கு எவ்வளவு உண்மையானவன், உத்தமமானவன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விளைகிறவன், அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற யாரை காட்டிலும் அதிகமான துன்பங்கள் யோபுக்கு வந்தது. அங்கே இன்னும் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 14
14:22 வாசிங்கள். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவருக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போ தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் போக வேண்டும், வேற வழி. இன்னும் கர்த்தர் இயேசுவே என்ன சொன்னார்? அங்கே யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்கள். ஏனென்றால் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆகையாலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான நன்மையை தருவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் அதற்கு என்ன வழி? மனம் திரும்புங்க, அருளுக்கு திரும்புங்க என்று கர்த்தர் சொல்கிறார். பாவத்தை விட்டு விடுங்க. எந்த ஒரு பாவத்திற்கும் இடம் வேற பாவத்தை விட்டு விடுவதனாலே அங்கே எந்த பாவம் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, யோகனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு உபத்திரம் வந்தது. ஆனால் நடந்தது என்ன? அங்கே இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அவன் யோகனுடைய வாழ்க்கையில எல்லாம் போயிடுச்சு, ஒன்று கூட இல்லை. ஆனால் கடைசியாக நடந்தது என்ன? அங்கே யோபு 42ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசித்தால், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுடைய சிறையிருப்பு யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவருக்கு தந்தறினார். கர்த்தர் இவ்வளவு கஷ்டங்களை யோபுடைய வாழ்க்கையை அனுமதித்திற்கு, தேவன் அனுமதித்திற்கு காரணம் யோபுவை இரண்டத்தனையாக ஆசீர்வதிப்பதற்காகத்தான். நமக்கு வருகிற கஷ்டங்கள் எதற்காக? கர்த்தர் நம்மை இரண்டத்தனையாக ஆசீர்வதிப்பதற்காகத்தான், கர்த்தரை உயர்த்துவதற்காகத்தான். ஆகினாலே தேவனுடைய மனிதனாகிய தாவீதுடைய வாழ்க்கையிலே பல கஷ்டம், நெருக்கப்பட்டான், ஒடுக்கப்பட்டான். அவன் அங்கே எடுத்து வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம், 1 சாமுவேல் 30வது அதிகாரம் என்ன வாசிக்கிறோம்? அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அங்கே பெலிஸ்தரிடத்திலே அங்கே போய் யுத்தம் செய்துவிட்டு சண்டை போட்டுவிட்டு அவன் வீட்டுக்கு திரும்புகிறான். 30ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், வாசிங்கள். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகு, நான் தாவீது குடியிருந்த அந்த பட்டணம் சிக்லாக், அந்த பட்டணத்துக்கு வந்தபோது சேர்கிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்து இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவளை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியை போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரவேல் ஊரான அகினோவாமும் கர்மேல் ஊரான
நாபாலின் மனைவியாக இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். 6ஆம் வசனத்தை வாசிங்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். கர்த்தரிடத்திலே விழுந்தார். கர்த்தருக்குள் வந்துவிட்டார். இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு துன்பங்கள், இவ்வளவு இழப்புகள். தாவீது அவன் மனுஷன் வந்து தன் ஊரை வந்து பார்த்தா எல்லாம் நெருப்பு காடாயிருக்கிறது, எல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, நெருப்பாக இருக்கிறது. எப்படி இருக்கும் யோசிப்பாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். கர்த்தரோடு அழுதான். தனக்கு பலன் இல்லாமல் போக வேண்டும். கர்த்தரோடு அழுதான். கர்த்தருடைய கட்டளை பெற்றுக் கொண்டார். ஆகையாலே கர்த்தர் சொன்னார். 8ஆம் வசனத்தை வாசிங்கள். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தந்தை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அதுக்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அவன் இழந்த எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் கொடுத்தார். அப்பொழுது தாவீது போனான், அங்கே சண்டையிட்டான். அதே அதிகாரத்திலே 19ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாத்தையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அவன் இழந்தது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும், எல்லா நன்மையும் அங்கே திருப்பிக் கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்பதாகும். இதை நாம் நம்புவோம், விசுவாசிப்போம். யோபு இரட்டிப்பான நன்மை பெற்றுக் கொண்டார். யோபு அதுக்கு முன்பாக, இரட்டிப்பான நன்மை பெறுவதற்கு முன்பாக அவர் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அங்கே யோபு 42ஆம் அதிகாரத்தில் தண்டத்தனையான கர்த்தர் அவருக்கு தந்தளினார் என்று வாசிக்கிறோம். அதுக்கு காரணம், யோபு தன் 10வது வசனத்திலே யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவருக்கு தந்தளினார். தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டான். சிநேகிதர் யார்? யோபுவின் நண்பர்கள், சிநேகிதர். ஆனால் அந்த சிநேகிதர்கள் விரோதிகளாக மாறிவிட்டார்கள். யோபுக்கு விரோதமாக மாறிவிட்டார்கள். யோபுக்கு விரோதமாகவே பேசினார்கள். யோபுக்கு ஆறுதல் செய்ய வேண்டியவர்கள் விரோதமாக விட்டார்கள். விரோதமான வார்த்தையிலேயே பேசினார்கள். யோபுக்கு சாபமான வார்த்தையிலேயே தான் கொடுத்தார்கள். அப்படி விடாமல் தொடர்ந்து அங்கே மூன்று நண்பர்களும் மாத்தி 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 விடாம அங்கே யோபு மனது புண்படும் வகையிலே அங்கே விரோதமான வார்த்தைகளை பேசிக்கொண்டே பேசி 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 யோபுக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் அங்கே விரோதிகளாக மாறிவிட்டார்கள். அப்படிப்பட்ட விரோதிகளுக்காக கூட யோபு வேண்டிக் கொண்டார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நாம் இப்படி செய்ய முடியுமா? நம்முடைய விரோதிகளுக்காக நாம் அவன் நல்லா இருக்கிறாங்க நாம ஜெபம் பண்ண முடியுமா? நமக்கு விரோதமாக எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எவ்வளவு காரியங்களை செய்திருப்பார்கள். நீங்கள் நன்மைதான் செய்திருப்பீர்கள், ஆனால் அவர்கள்
நன்மைக்கு தீமை செய்திருப்பார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், அவளுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டுமா? அவன் நல்லா இருக்கட்டும், அவன் அழுகி போகட்டும் என்று நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. அவன் நாசமாய் போகட்டும் என்று நாம் சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ஒருவரையும் சபியாதிருங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி ஒருவரையும் சபியாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம யாரையும் சபிக்க கூடாது. சபிக்காமல் சும்மா கூட இருந்து விடக்கூடாது. சபிக்காமல் சும்மா இருந்தால் மட்டும் போதாது, அவர் நன்றாயிருக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ண வேண்டுமா? கர்த்தர் இயேசு சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதெல்லாம் வாசிங்கள். பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். தீயோர் மேலும் நல்லோர் மேலும் நாம் சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்களிடம் மேல் அநீதியுள்ளவர் மேலும் மழையை பொழியப்படுகிறார், ஆசீர்வாதத்தை பொழிகிறார். நாம் நம்முடைய விரோதிகளுக்காக நாம் ஜெபம் பண்ணும் போது, விரோதிகளுக்கும் நாம் நன்மை செய்யும் போது கர்த்தர் நம்மே ஆசீர்வாதம் மழையை பொழிகிறார். தட்டத்தறியாத ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அதை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். ஆகினாலே இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கும் இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். அதை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். அதில்தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அதுதான் வழி. ஆகினாலே கர்த்தர் சொல்கிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அருளுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்றே தருவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவன் பொய் சொல்கிறவர் அல்ல. அவர் சொன்னபடியே செய்கிற தேவன். இன்றைக்கே நீ மனம் திரும்பி விட்டால் இன்றைக்கே பெற்றுக்கொள்ளலாம் ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஆகினாலே யோபு பெற்றுக்கொண்டார், தாவீது பெற்றுக்கொண்டார். யோபு இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டார். அங்க என்ன சொல்லியிருக்கிறது? யோபு அவன் எல்லாவற்றையும் கடந்த நாட்களே இருந்த எழுந்ததெல்லாம் டபுள் மடங்காக 12 யோபு 42:12 வாசியுங்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும், முன்னாடி 7,000 தான் இருந்தது, இப்போது 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டங்கள். முன்னாடி 3,000 தான் இருந்தது, இப்போ 6,000 ஒட்டங்களும் 1000 ஏறுகாடுகள். முன்னாடி 500 தான் இருந்தது, இப்போ 1000 ஏறுகளும் 1000 கழுகு. முன்னாடி 500 தான் இருந்தது, 500 கழுகு, இப்போ 1000 கழுகு அவனுக்கு உண்டாயின. அது மட்டுமல்ல, செத்து போன பிள்ளைகள் 10 பிள்ளைகள் ஒரே நாளில் சென்று விட்டார்களே. இப்பொழுது அங்க வாசிகள் 13வது வசனத்தை வாசிங்க. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். எழுந்ததெல்லாம் பெற்றுக்கொண்டான். பிள்ளைகள் டபுள் மடங்கு, பிள்ளைகள் அதுதான் 10 தான், மற்றதெல்லாம் டபுள் மடங்கு. இரட்டத்தனையான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில எழுந்ததெல்லாம் திரும்ப தருவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகையினாலே அரணுக்கு திரும்புங்கள், நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகினாலே இந்த வசனத்தை பிடித்துக் கொள்வோம், இந்த வசனத்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம், இதை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அப்படி நாம் ஆசீர்வாதமாக வாழலாம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம்.